السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வகுப்பில் நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்ற ஈமானை குறித்தும் அந்த ஈமானுக்கு எதிராக இருக்கின்ற ஷிர்கை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஏகத்துவத்தினுடைய நன்மைகள் என்கிற தலைப்பில் இதற்கு முன்னால் கடந்த வகுப்புகளை நாம் ஏராளமான தகவல்களை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாம் ஏகத்துவத்திற்கு தௌஹீதுக்கு எதிராக இருக்கின்ற ஷிர்க், இணை கற்பித்தல், இந்த இணை கற்பித்தல் என்கிற இந்த ஒரு பண்பு, இந்த குணம், இதனுடைய விபரீதங்கள் என்ன என்பதை குறித்து தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் தானே. இணை கற்பித்தலினுடைய விபரீதங்கள் என்ன, அது எவ்வளோ பாரதூரமான விபரீதத்தை உண்டாக்கும் இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி என்பதற்கான சான்றுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஷிர்க் என்பது தௌஹீதுக்கு எதிரான ஒரு பண்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனுடைய விபரீதங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவத்தின் பக்கம் நம்ம போகவே மாட்டோம். எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி. எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்ததற்கான நோக்கமே எதுக்கு தான்? தௌஹீதை போதிப்பதற்காகவும் ஷிர்கை விட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும், சரியா, ஷிர்கிலிருந்து மக்களை தடுப்பதற்காகவும் தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் ஒன்று என்ன? வல்தக்கும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் உங்களிலே இருக்கட்டும். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்ததற்கு பிறகு நன்மைகளிலேயே தலையாயது தௌஹீத். தௌஹீதை அவர்களுக்கு அதுதான் நன்மை, நன்மையை ஏவட்டும், தௌஹீதை ஏவட்டும். அதே மாதிரி தீமைகளிலேயே பெரிய தீமை ஷிர்க், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அந்த தீமையை விட்டு மக்களை தடுக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனி அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதர்களை அனுப்பி வைத்ததற்கான நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் என்பதற்கு தான் நாம தூதர்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த தௌஹீதுக்கு எதிராக இருக்கின்ற ஷைத்தானியத்தனமான காரியங்கள் ஷிர்க், அந்த ஷிர்க்கிலிருந்து மக்களை அவர்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ இது முதல் விஷயமா நம்ம விளங்கிக்கிறோம். நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டதனுடைய நோக்கமே ஒன்று தௌஹீதை போதிப்பதற்கு, இரண்டாவது ஷிர்கிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு. அப்படி நான் நல்லா விளங்கிக்கிறணும். தௌஹீத் எந்த அளவுக்கு மிக உன்னதமானது, சிறப்பிற்குரியது அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இரண்டாவது ஷிர்க் எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை விளங்கிக்கிறணும். இந்த இரண்டையும் சொல்வதற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்கன்னு சொன்னா இந்த ரெண்டில் ஒன்று எவ்வளவு சிறப்பானது, இன்னொன்று எவ்வளவு பாரதூரமான பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இது ஒரு விஷயம். ஷிர்க்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் என்பது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஷிர்க்னா என்ன? மாஷா அல்லாஹ், இணை கற்பித்தல். மொழி அகராதியில் இணை கற்பித்தல். மார்க்க அடிப்படையில் ஷிர்க்னா என்ன?
இணை கற்பித்தல் சொல்லியாச்சு. மாஷா அல்லாஹ், நல்லா கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. எப்பமோ நடத்துனது ஆரம்பத்தில், அப்படிதானே? ஞாபகத்தில் இருக்குது. மாஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? மார்க் அடிப்படையில் இணை கற்பித்தல்னா என்ன? தௌஹீத் நம்ம பார்த்துருக்கிறோமா? தௌஹீத் எத்தனை வகைப்படும்? தௌஹீத் எத்தனை வகை இருக்குது? கை இப்படி வச்சோன்னா 5 சொல்லிடக்கூடாது, இப்படி வச்சா 4 சொல்லிடக்கூடாது. தௌஹீதுடைய வகைகள் எத்தனை? எத்தனை? 3. என்னதெல்லாம்? தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். படிச்சிருக்கோம்ல? மறந்துடுச்சு, அப்படிதானே? சரி. அப்படின்னா என்ன? ருபூபியா அப்படின்னா என்ன? படைத்தல், காத்தல், நிர்வகித்தல், உணவளித்தல் அப்படிலாம் படிச்சிருக்கீங்கல்ல? அதுல அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. படைக்கிற ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் உண்டு? படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் ஆக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உண்டான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அதுல வேற யாரையும் கூட்டாக்கிற கூடாது. அதான் தௌஹீதுர் ருபூபியா. தௌஹீதுல் உலூஹியான்னா வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஆற்றல் யாருக்கு தான் உண்டு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அதுல வேற யாரையும் கூட்டாக்கிற கூடாது. தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸ் நம்ம ஒன்று படிக்கல, இனிமேல் படிப்போம். நம்ம இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா அதை படிப்போம். அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி சில பெயர்களும் பண்புகள் உண்டு. அந்த பெயர்கள் பண்புகள் விஷயத்துல அல்லாஹ்வுக்கு யாரையும் கூட்டாக்கிற கூடாது. அதான் தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் ஷிர்க் என்பது. எப்படி? ஷிர்க் என்று சொன்னால் இத்திஹாது நித்தின் அவ் ஷரீக்கின் லில்லாஹி ஃபீ ருபூபியத்திஹி வ உலூஹியத்திஹி வ அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி. முன்னாடி சொல்லியிருக்கிறோம் நாம. அதாவது அல்லாஹ்வுக்கு ஒரு கூட்டாளியை உண்டாக்குவது, இணை தெய்வத்தை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு சமமான ஒரு ஆளை ஏற்படுத்துறது. எந்த விஷயத்துல? ருபூபியத்துல, அல்லாஹ்வுடைய ருபூபியத் விஷயத்துல, அல்லாஹ்வுடைய உலூஹியத்துல, அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துல அல்லாஹ்வுக்கு ஒரு பங்காளியை, ஒரு கூட்டாளியை ஏற்படுத்துவது. எனக்கு சொல்றது, படைத்தல், காத்தல், நிர்வாகம் செய்வதில் அல்லாஹ்வுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு சமமான ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ருபூபியத்துல ஷிர்க் வைக்கிறோம். உலூஹியத்து அப்படின்னா என்ன? வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வணக்கங்கள்ல ஏதாவது ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தா அது உலூஹியத்துல அல்லாஹ்வுக்கு கூட்டாக்குறது. அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுக்கு பெயர்கள் பண்புகள் உண்டு. அந்த பெயர்கள் பண்புகளை அல்லாஹ்வுக்கு கொடுத்தா அந்த விஷயத்துல நாம் அல்லாஹ்வுக்கு வேற யாராவது ஒருத்தர என்ன செய்யறோம்? கூட்டாக்குகிறோம்னு அர்த்தம். அப்ப சொல்ல விளங்குதா? ருபூபியத்துல படைத்தல், காத்தல், நிர்வகித்தல் என்கிற அந்த விஷயத்திலையும், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உலூஹியத் விஷயத்திலையும், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு இன்னொரு ஆளை கூட்டாக்குவது, அல்லது இதுல ஏதாவது ஒன்றை அல்லாஹ்வுக்கு கொடுப்பது, பங்காளியை ஏற்படுத்துவது, இதுக்கு பேர் தான் என்னது? ஷிர்க். சரியா? நினைவூட்டுதலுக்காக வேண்டி நம்ம சொல்றோம். சரி. அப்படிப்பட்ட ஷிர்க் இருக்கா இல்லையா? அந்த ஷிர்க் நம்முடைய சமூகத்தில் காணப்படுதா இன்னைக்கு? ருபூபியத்துல, உலூஹியத்துல, அஸ்மா வ சிஃபாத்துல இருக்கா இல்லையா? இல்ல, அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு ஒரு கூட்டாளியை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது படைத்தல், காத்தல், நிர்வகித்தல்ல என்ன கிடையாது? பெரும்பாலும் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. படைக்கிறது யாருன்னு கேட்டா யாரு சொல்லுவா? என்ன சொல்லுவாங்க? யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, வல இன் சஅல்தஹும் மன் கலக ஸமாவாதி வல் அர்த் லா யகூலுன் அல்லாஹ் குல் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அவங்கள்ட்ட, யார்கிட்ட? மக்காவில் வாழ்ந்த குறைஷி முஷ்ரிக்கீன்கள், அந்த காஃபிர்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணுகின்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்போ படைக்கிற விஷயத்துல அல்லாஹ்வுக்கு அவங்க கூட்டாளியை உண்டாக்கல. எதுல உண்டாக்குனாங்க கூட்டாளிய? உலூஹியத்துல. அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டாங்க. அவர்களுடைய கரங்களால் எதை தெய்வம் என்று நினைத்து உருவாக்கி வச்சாங்களோ அந்த தெய்வங்களுக்கு என்ன செஞ்சாங்க? சில வழிபாடுகளை செய்தார்கள். துவா கேட்கறது, அந்த தெய்வங்கள்ட்ட போய் துவா கேட்கறது, அறுத்து பலியிடுவது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இதை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சூரா யூசுஃபினுடைய 106வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். இந்த வசனத்தை முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு வகுப்புல, அப்படிதானே? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் ஏராளமான மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில்தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஈமான் கொண்டு தான் இருக்கிறாங்க. வானம் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஈமான்ல எதை கலந்திருக்கிறாங்க? ஷிர்க்கை கலந்திருக்கிறார்கள்.
இணை கற்பித்த நிலையில்தான் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த வசனத்தில் நமக்கு என்ன விளங்குது? அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். ஆனா என்ன பண்ணாங்க? அந்த ஈமான்ல ஷிர்க்கை கலந்து விட்டார்கள். அந்த ஈமான் என்ன ஈமான்? ருபூபியத்துல ஈமான் இருந்துச்சு, வானம் பூமியை படைச்சதெல்லாம் அல்லாஹ்னு சொல்லி நம்பினாங்க. ஆனா உலூஹியத்துல அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ணாங்க, கூட்டாக்குனாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், அவர்கள் நிறைய பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஷிர்க் வைத்த நிலையில் முஷ்ரிக்காக இருந்த நிலையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு அந்த இந்த பண்பு இப்ப சொன்னானா இல்லையா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில் இருக்கிறாங்க, ஆனா ஷிர்க் வைத்த நிலையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இதே தன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. உன்னை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனால் வணங்கி வழிபடுவதற்கான சில அமல்களை மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குது. அதுல கொஞ்சம் அமல்களை, அந்த இபாதத்துகளை என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, அப்படிதானே? அதுக்கு நம்ம நிறைய சொன்னோம். தர்காக்கள்ல போய் கையேந்துறது, அங்க தர்காக்கள்ல அடக்கம் செய்யப்பட்ட நபர்களை அவுலியாக்கள் என்று நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நினைத்து கொண்டு அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறது, அவங்களுக்கு அவருடைய அறுத்து பலியிடுறது, அவங்க பேரை நேர்ச்சை பண்றது, விழா எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய பண்புகள், இபாதத்துகள். இந்த இபாதத்துகளை எல்லாம் எதுக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கேட்காத பார்க்காத நம்முடைய கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்காத இறந்து போன நபர்களை கடவுளாக நினைச்சு அல்லது தெய்வமாக நினைச்சு அல்லது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஆக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். சரியா? அப்ப நம்ம அதே அந்த அந்த பண்பு குறைஷிகள் இருந்த அந்த பண்பு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் மக்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு இது ஷிர்க்குன்னு சொல்லி சொல்லப்பட்டதற்கு பிறகு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்ப்போம். நம்ம ஏகத்துவம் சம்பந்தமான தகவல்களை பார்க்கும்பொழுது அதனுடைய நன்மைகள் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம சொன்னோம். சூரா அன்ஆமினுடைய 82வது வசனம். அந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நிறைய செய்திகளை நம்ம சொன்னோம், தௌஹீதினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி. அதுல அந்த வசனம் என்ன? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ, அநியாயம்னா என்ன சொன்னோம்? ஷிர்க்கை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நிறைய ஏராளமான செய்திகளை நம்ம சொன்னோம். இந்த வசனத்தை அப்படியே நீங்க ஆப்போசிட்டா பாருங்க. ஈமான் இருக்குது, அந்த ஈமானில் ஷிர்க்கை கலந்துட்டாங்க. ஈமான்ல ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் யார் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அப்படின்னு ஏன் சொல்லணும்? அல்லாஹ் ஏன் சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்லணும்? வகுப்புக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வரணும். சரியா? நானே பேசியிருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஈமான் கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், தௌஹீதினுடைய பலன்கள்ல. ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமான்ல யார் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் நம்ம சொன்னோம். எதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லணும்? இல்ல, அது அதனுடைய விபரீதம். அது இங்க ஈமான் கொண்டு ஈமான்ல யார் ஷிர்க்கை கலக்கலையோ அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன? ஷிர்க் வச்சா பாதுகாப்பு கிடையாது, நேர்வழி பெற மாட்டாங்க. ஓகே, எதுக்கு அப்படி சொல்லணும்? எப்படி? இப்பதான் நான் ஒரு வசனம் சொன்ன முன்னாடி, ஈமான் கொள்வார்கள், அந்த ஈமானில் என்ன இருக்கும்? ஷிர்க்கும் கலக்கும். ஷிர்க் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஈமான் கொண்டாலும் அந்த ஈமானில் ஷிர்க்கை கலப்பவர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு, அப்படி இருப்பாங்க, இனிமேலும் வருவாங்க என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படி சொல்லலாம். புரிஞ்சா? ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் யார் ஷிர்க்கை கலக்கவில்லையோ என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்கான காரணம், ஈமான் கொள்ளுவாங்க. புரிஞ்சா? ஈமான் கொள்ளுவாங்க, அந்த ஈமான்ல என்ன பண்ணுவாங்க? ஷிர்க்கை கலப்பார்கள். சொல்றது விளங்குதுல்ல? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம சொன்னோம், அவர்கள் நிறைய பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அன்னைக்கு ஈமான் கொண்ட மக்கள்ல நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஷிர்க் வைத்திருக்கிறார்கள், ஈமானில் ஷிர்க்கை கலந்திருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? யார் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ என்று சொல்வதற்கான காரணம், ஈமானில் ஷிர்க்கை கலக்கக்கூடிய கூட்டமும் வரும், இருக்கும், இனிமேலும் வருவார்கள் என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மாதிரி சொல்றான். புரிஞ்சா? சரி, இப்போ ஈமான்ல ஷிர்க்கை கலந்தாச்சு, ஈமான் இருக்குது, அந்த ஈமான்ல ஷிர்க்கை வந்து என்ன செஞ்சாங்க? ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஈமானுக்கு பலன் உண்டுமா?
இந்த ஈமானுக்கு ஏதாவது பலன் உண்டுமா? இந்த ஈமான் அல்லாஹ் ஏத்துக்குருவானா? இந்த ஈமான்னால நம்ம சொர்க்கம் போயிட முடியுமா? இந்த ஈமான்னால நரகத்தில் தப்பிட முடியுமா? முடியாது. சரியா? இந்த ஈமான்னால எந்த விதமான பலன் கிடையாது. அந்த ஈமான்ல என்ன இருக்குது? கலப்படம் இருக்குது, ஷிர்க் என்கிற கலப்படம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க. அதுதான் நம்ம இந்த வசனத்தை சொன்னோம். அப்படியே ஆப்போசிட்டா ஈமான் கொண்டு ஈமான்ல ஷிர்க்க கலக்கலன்னா பாதுகாப்பு, நேர்வழி. அதுக்கான ஏராளமான சான்றுகளை, பாதுகாப்பு எங்கெல்லாம் பாதுகாப்பு, எப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் வருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேர்வழினா எப்படிப்பட்ட நேர்வழிங்கிறதெல்லாம் பழைய போன கிளாஸுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க இந்த வசனத்தை. ஈமான் கொண்டாச்சு, ஈமான்ல ஷிர்க் இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு கிடையாது. அவங்க யாரு? நேர்வழி பெற்றவங்களா? அவங்க யார்? அவங்க நேர்வழி பெற்றவங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? வழிகேட்டில் இருப்பவர்கள். அவர்கள் நேர்வழியில் இல்லை. அவங்க எதில் இருக்கிறாங்க? சரியான பாதையில் கிடையாது, அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு விளைக்கிறோம். சரியா? அல்லாஹ் தஆலா சொல்லலாம் திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரானுடைய 151வது வசனம். சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபருர் ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா வ மஅவாஹுமுன் நார் வ பிஸ மஸ்வல் ஸாலிமீன். அழகா சொல்றான் அல்லாஹ். என்ன சொல்றான்? சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, காஃபிராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல அர் ருஅப, அச்சத்தை நாம் போட்டு விடுவோம், அச்சத்தை ஏற்படுத்திடுவோங்கிறான் அல்லாஹ். எதனால? பிமா அஷ்ரகு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த காரணத்தினால். நல்லா விளங்கிக்கிறனோ? அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற வாசகத்தை பாருங்க. சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு அப்படிங்கிறான். முதல்ல கஃபரங்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்தவருடைய உள்ளங்கள்ல நாம போட்டுடுவோம். எதை போடுவோம்? அர் ருஅப, அச்சத்தை, பயத்தை போட்டுடுவோம். ஏன் போடுவோம்? பீமா அஷ்ரகு, அவங்க என்ன பண்ணாங்க? இணை கற்பித்த காரணத்தினால்ங்கிறான் அல்லாஹ். அப்ப இணை கற்பித்தவர்கள்ட்ட என்ன இருந்திருக்கு? ஈமான் இருந்திருக்கு. ஆனா அவங்கள அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிருங்கிறான். விளங்குதா? அவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கு? ஈமான் இருந்திருக்குது. ஆனா அந்த ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிருங்கிறான். ஏன் காஃபிருங்கிறான்? அந்த ஈமான்ல என்ன இருந்துச்சு? ஷிர்க் இருந்துச்சு. விளங்குதா? வசனத்தை நல்லா நுணுக்கமா கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் ஷிர்க்னால ஷிர்க்னால என்ன விபரீதம் வருங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் அவருடைய உள்ளத்துல பயத்தை போட்டுவிடும். எப்ப பார்த்தாலும் எப்படிதான் இருப்பான்? அச்சத்தோட இருப்பான். உலாய்க்கல் அஹ்முல் அம்னு நம்ம அங்க பார்த்தோம். அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. யாருக்கு? யார் ஈமானில் ஷிர்க்க கலக்கலையோ அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. யாரை கண்டு பயப்பட வேண்டாம் என்பதற்கான சான்றுகளை பார்த்தோம் நம்ம. இங்க அப்படியே ஆப்போசிட்டா வாங்க. யார் ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்கள் காஃபிரு. அவங்களுடைய உள்ளத்துல எல்லாம் என்ன பண்ணிடுவான்? பயத்தை போட்டுடுவான். எப்பொழுதுமே அவர்கள் அச்சத்தோடு தான் இருப்பார்கள். எதை கண்டாலும் பயப்படுவார்கள். அவர்களுக்கு நிம்மதி கிடையாது, அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு வராது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த பயத்தை போட்டுருவோங்கிறான் அல்லாஹ். எப்போ? மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, அல்லாஹ் எதை அவங்களுக்கு ஆதாரமாக இறக்கலையோ அதை இணை கற்பிக்கிறாங்க. அல்லாஹ் ஆதாரத்தை இறக்குனானா? எப்பா நீ வந்து தர்கால போய் நின்று மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அறுத்து பலியிடுறிய, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய பேர்ல விழா கொண்டாடுறிய, நீ அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறிய, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இதுக்கு ஆதாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறானா? அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் என்பதற்கு நம்ம பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து, அதாவது இறந்து போன ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ஈசா நபியை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிற மக்களை காஃபிர் நம்ம சொல்றோம். ஆக்சுவலி ஒரு கால் இவங்களுடைய கான்செப்ட்ல அவங்களாம் உயிரோட தான் இருக்கிறாங்க, போய் துவா கேட்கலாம், நம்முடைய துவாவை அவங்க ஏற்றுக்குருவாங்க, அதனால இந்த மாதிரி அறுத்து பலியிடும், நாளைக்கு சிபாரிசு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு கால் இருந்தால் யாரை எடுக்கணும்? நம்ம ஈசா நபி எடுக்கணும். ஏன்? ஈசா நபி தான் உயிரோடு இருக்கிறாங்க, இறக்கவே இல்லை. ஆனா அந்த ஈசா நபியை ஏற்றுக்கொண்ட, அதாவது அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்ட, கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? காஃபிர் அப்படிங்கிறோம், நரகவாசிங்கிறோம். அப்படிதானே? அப்ப அல்லாஹ் தஆலா இறக்காத ஒன்றை கொண்டு என்ன செய்யறாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த காரணத்தினால் அவருடைய உள்ளங்கள்ல அவங்க காஃபிரா போயிட்டாங்க. அப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? பயத்தை போடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப இது ஒரு பாயிண்ட். சரியா? முதல்ல நம்ம விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காஃபிர்களுடைய உள்ளங்கள்ல, காஃபிர்னா யாரு இந்த இடத்துல? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள். அவங்கள்ட்ட ஈமான் இருக்குது, ஆனா அந்த ஈமான்னால எந்த பலனும் இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா அவங்கள காஃபிருங்கிறான். அதனால அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கும்? பயம் இருக்கும். நாம அச்சத்தை போட்டுருவோங்கிறான். ஒண்ணு. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஷிர்க் என்பது பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம். பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எது? ஷிர்க் தான். சூரா லுக்மான்ல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ இது கால லுக்மான் லிப்னிஹி வ ஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் தன் மகனுக்கு செஞ்ச உபதேசங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, என் அருமை மகனே,
நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. ஏன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றாரு அவர், மிகப்பெரிய பாவம். அப்போ அதனால தான் முதல்ல ஒரு வசனத்தை சொன்னோம், எல்லாம் மனசுல எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியதற்கான காரணம் என்ன? தௌஹீதை போதிப்பதற்கு, இரண்டாவது ஷிர்க்கை ஒழிப்பதற்கு. அப்படின்னா தௌஹீத் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, ஷிர்க்கை ஒழிப்பதற்குன்னு சொன்னா ஷிர்க் எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அதான் அல்லாஹ் இங்க சொல்றான் திருமறை குர்ஆன்ல, ஷிர்க் பெரிய பாவம். எவ்வளவு பெரிய பாவங்கிறத ரெண்டாவது நான் சொல்றேன். அப்ப இது அடுத்த பாயிண்ட், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், ஐயு தன்பி அலம், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அந்த அல்லாஹ்வுக்கு நீ கூட்டாளியை, இணை தெய்வத்தை உண்டாக்குவது, அதுதான் பாவங்கள்லயே பெரிய பாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் ஒரு வகுப்புல, அல்லாஹ்வை எதுக்கு நம்ம வணங்கணும், அல்லாஹ் எதுக்கு வணங்கணும் சொல்லி அந்த கேள்வியை கூட நம்ம கேட்டோம். ஏன் அல்லாஹ் வணங்கணும்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க, சத்தம் கேட்கல. மாஷா அல்லாஹ், இந்த கேள்வி அப்போ கேட்டோம், நாம வசனத்தை சொல்லி தான் நம்ம சொன்னோம். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், மக்களே உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உங்க ரப்பை ஏன் வணங்கணும்? ஏன்னா உங்களை படைச்சிருக்கிறான். அப்போ உங்களை படைச்ச ரப்பை தான் நீங்க வணங்கணுமே தவிர உங்களை எவன் படைக்கலையோ அவனை நீங்க என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்ப அவனுக்கான முதல் தகுதி என்னது? அவன் படைச்சிருக்கணும். அதான் படைத்தல், காத்தல், நிர்வகித்தல் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ அல்லாஹ் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் ரப்புக்கு நீ கூட்டாளியை உண்டாக்குறது தான் பாவங்களே பெரிய பாவம். எந்த நிலையில? அவன் உன்னை படைச்சிருக்க, உன்னை படைச்சவன் அவனாக இருக்க, நீ என்ன பண்ணிட்டு அவனை விட்டுட்டு அந்த அல்லாஹ்வுக்கு கூட்டாளியை நீ உண்டாக்குற, அதுதான் பாவங்களே பெரிய பாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அதே மாதிரி இது எங்க இருக்குன்னு சொன்னா புகாரியில 6811வது நபிமொழியா இடம் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி புகாரியில 5977வது நபிமொழியாக ஒரு நபிமொழி இடம் பெற்றிருக்கிறது. இதே கருத்தில் அமைந்த ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது. இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சுயில அனில் கபாயிர், பாவங்கள் நிறைய பாவங்கள் உண்டு, பாவங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்குது. எப்படி அமல்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அதே மாதிரி பாவங்கள ஏற்றத்தாழ்வு உண்டு. பாவங்கள்லயே பெரிய பாவம் எது? அக்பருல் கபாயிர், பாவங்கள்ல பெரிய பாவம் எது, மிகப்பெரிய பாவம் எதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி கேட்கப்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற அந்த பாவம் தான் பாவங்களிலேயே பெரிய பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில இடம் பெற்றிருக்கிறது. சரி, இது அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஷிர்க் இருந்தால் அது எவ்வளவு பெரிய விபரீதம், எவ்வளவு பெரிய பாவங்கிறத விளங்கிட்டோம் ஷிர்க் என்பது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய பாவத்தை ஒருத்த செஞ்சா அவனை அல்லாஹ் மன்னிப்பானா கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டானா? எப்ப மன்னிக்க மாட்டான்? மன்னிக்கவே மாட்டானா? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டானா? எப்படி? பணம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டா ஷிர்க் வச்சாலும் மன்னிச்சிருவான், அப்படிதானே? சந்தேகத்திலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி சந்தேகம் மாதிரி கேட்பேன். எப்படி? மாஷா அல்லாஹ், கரெக்ட் தான் நீங்க சொன்னது. சந்தேகத்தில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சரியா? ஷிர்க் வைத்தாலும், அதாவது இங்க கண்டிஷன் என்னன்னா, இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன், ஒரு அடியான் ஷிர்க் வைத்த நிலையில் இருக்கிறான், அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சிட்டான் அல்லாஹ் கிட்ட. அப்ப என்ன செய்வான்? அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனா ஷிர்க் வைத்த நிலையில் மௌத்தாகிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சூரத் நிசாவுல 116வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் வல்ல வலாலம் பஈதா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹு தஆலா தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். எது வரைக்கும்? மௌத்தா போயிட்டான், மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கிறோமே, இணை கற்பித்த நிலையிலே மௌத்தா போயிட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நன்மைகளை ஏற்றுக்க மாட்டான்,
அவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். அவன் செய்த அந்த ஷிர்க் என்கிற அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா அதே நேரத்தில் யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, ஷிர்க் இல்லை, அவன்கிட்ட முஸ்லீமா தான் இருக்கிறாரு, ஆனா வேற பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறார், ஷிர்க் கிடையாது அப்படின்னு சொன்னா தான் நாடியவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் வல்ல வலாலம் பஈதா, அவர் பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறார், வழிகேட்டில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானில் யார் ஷிர்கை கலக்கவில்லையோ உலாயிக லஹுல் அம்னு, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ். இப்ப ஷிர்க் கலந்துட்டா அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் வல்ல வலாலம் பஈதா, தூரமான பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறான் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். அப்ப ஷிர்க் வைக்கிறவன் யாரு, அவன் வழிகேட்டில் இருக்கிறான். ஒன்று, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். தௌபா செய்யாம ஷிர்க் வைத்த நிலையிலேயே மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்பது ஷிர்க்கினுடைய விபரீதங்கள்ல மிக முக்கியமான ஒரு விபரீதம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிம்ல 2687வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த ஹதீஸை நம்ம முன்னாடி போன வகுப்புல சொல்லி இருக்கிறோம். இது ஹதீஸ் குதுசி. இது அல்லாஹ் தஆலா சொன்னான், வமன் லக்கியனி பி குராபில் அர்லி கத்திஆ லா யுஷ்ரிகு பி ஷைஆ லக்கீதுஹு பி மிஸ்லிஹா மக்ஃபிரா, யார் ஒருவர் என்னை சந்திக்கிறாரோ, பூமி நிரம்ப பாவங்கள் செய்த நிலையில் என்ன சந்திக்கிறார், ஆனா அவன்கிட்ட என்ன இருக்குல்ல, லா யுஷ்ரிகு பி ஷைஆ, எனக்கு இணை கற்பிக்காத நிலையில் என்ன சந்திச்சா நான் அவர் எப்படி சந்திப்பேன், பி மிஸ்லிஹா மக்ஃபிரா, அந்த பூமி நிரம்ப பாவ மன்னிப்பை கொடுத்த நிலையில் அவரை நான் சந்திப்பேங்கிறான். பூமி நிரம்ப அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமி அதாவது இந்த செய்தியை முன்னாடி வகுப்புல சொல்லும் பொழுது கூட நான் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம விளக்கிறோம். அதாவது பூமி நிரம்ப பாவம் செய்த நிலையில் ஒருத்தர் வரார், ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை, ஷிர்க் இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான், பூமி நிரம்ப அவருக்கு என்ன செய்யறான், பாவம் மன்னிப்பை கொடுக்குறான். அப்படின்னா அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்குறது என்னது, பூமி நிரம்ப பாவம் செய்யலாமா, அதான அர்த்தம், செய்யக்கூடாதா? அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் என்ன, பூமி நிரம்ப பாவம் செஞ்சுட்டார், சிறுக்கு வைக்கல. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சிறுக்கு தானங்க, சிறுக்கு நான் சிறுக்கு வைக்கலையே, நான் என்ன அவ்வளவு பெரிய பாரதூரமான பாவத்தையா செஞ்சுட்டேன்னு சொல்லி சில மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க. ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா செஞ்சுட்டோம், சிறுக்கு தான் எல்லாம் மன்னிக்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்கல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மலை அளவுக்கு பாவம் செஞ்சா கூட மன்னிச்சிருவாங்க அல்லாஹ், சிறுக்கு நான் வைக்கலையே. ஏன்னா ஹதீஸ் இப்படி வருது, வயின் சனா வயின் சரக்க, அது திருநாள் விபச்சாரம் பண்ணாலுமா, ஆமாப்பா திருநாள் விபச்சாரம் பண்ணாலும் சிறுக்கு வைக்கலாம் மன்னிச்சிருவான் அல்லாஹ். அப்போ நான் என்ன திருடிட்டேனா, நான் என்ன விபச்சாரம் பண்ணிட்டேனா, நான் என்ன கொள்ளை அடிச்சிட்டேனா, நான் என்ன கொலை பண்ணிட்டேனா, சிறுக்கு பண்ணலையேனா என்று கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ மலை அளவுக்கு பாவம் செய்யலாமா, விபச்சாரம் பண்ணலாமா, அப்போ திருடலாமா, கொலை பண்ணலாமா, கொள்ளை அடிக்கலாமா? இங்க நம்ம அதை பார்க்கக்கூடாது, ஷிர்க்கினுடைய விபரீதத்தை பார்க்கணும். நீ ஒரு மனுஷன்ட்ட தப்பு வருது, அந்த தப்பு செய்யறாம அந்த தப்பை வந்து மலை அளவுக்கு செஞ்சுட்டு போட்டுங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல இந்த ஹதீஸ். செஞ்சுட்டான் அவன், ஆனா ஷிர்க் இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த பாவங்கள் பெரிய பாவம் அல்ல. அவன் பெரிய பாவமாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படுகின்ற பாவம், அல்லாஹ்வால மன்னிக்கப்படுகின்ற பாவம். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை விளங்கிடணும், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள்ல கை வச்சா அங்க என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பூமி நிரம்ப என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் அடுத்தவருடைய சொத்தை அபகரிச்சிட்டாரு, சொந்த பந்தங்களோடு உறவு கொள்ளாம கட் பண்ணி விட்டாரு, அவதூறு சொல்றாரு, பொறாமப்படுறாரு, இட்டு கட்டுறாரு, கோல் சொல்லிட்டு திரிகிறாரு. இந்த மாதிரி அடுத்தவருடைய நலன்ல அக்கறை காட்டாம அவங்களுடைய நலன்ல என்ன செய்யறாரு, மோசடியை உண்டு பண்றாரு, பாதிப்பை ஏற்படுத்துறாரு. அப்படிப்பட்ட நபர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதையும் விளங்கிறோம் நாம. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குதுன்னா, எனக்கு இணை கற்பிக்காமல் நீ என்ன சந்திச்சா நான் ஒன்னும் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அப்ப இணை கற்பித்த நிலையில் வந்தால் ஒண்ணுனா மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்குது. சரி, அடுத்தது நம்ம அந்த ஏகத்துவத்தினுடைய பலன்கள்ல ஒரு பலனை சொல்லும் பொழுது கபூர்ல பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொன்னோம்.
அந்த ஹதீஸில் வந்து பாதியை தான் நம்ம சொன்னோம். அது அப்படித்தானே? ஒரு நல்லடியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபியினுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அங்கே குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு என்ன செய்கிறாங்க? தஅவ்வது, நீங்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் கபரில் நடக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. ஒரு நல்லடியார் மரண தருவாயில் இருக்கும் பொழுது, மௌத்தாவதுக்கு முன்னாடி அப்போ என்ன செய்வாங்க? நல்ல மலக்குகள்லாம் வருவாங்கங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வாங்க. வைனல் அப்தல் காஃபிர, ஒரு காஃபிரான ஒரு அடியான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் உள்ள அடியானாவும் இருக்கலாம் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த உலகத்தை விட்டு ஆகிரத்துக்கு போகும் பொழுது அப்போ என்ன செய்வாங்கன்னா, வானத்திலிருந்து சில மலக்குகள் இறங்கி வருவார்கள். அவங்களுடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கும். கருநிறத்தில் இருப்பார்கள். அவர்கள்ட்ட சில ஆடைகள் இருக்கும். அந்த ஆடை எப்படி இருக்கும்? துர்நாற்றம் அடித்துக்கிட்டு இருக்கும். அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த இறக்குற தருவாயில் இருக்கிறவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. மலக்குல் மௌத் வருவார். அவனுடைய டைம் வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவனுடைய தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுவார், யா ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, மோசமான ஆத்மாவே, கெட்ட நிலையில் வாழ்ந்தவனே வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பின் பக்கம் வா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அழைப்பு. மலக்குல் மௌத் எப்படி கூப்பிடுறாரு? வந்துருப்பா, அவ்வளவுதான், அவனுடைய தவணை முடிஞ்சிருச்சு, எங்க வரணும்? நீ மோசமா வாழ்ந்திருக்கிற. அப்போ அல்லாஹ் உன்னை கோபப்பட்டு கோபத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் வெறுப்பின் பக்கம் வா. வரான். அந்த ரூஹ் என்ன செய்யும்? உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, நனைக்கப்பட்ட கம்பளி, ஒரு கம்பளி போர்வை இருக்குது. அந்த கம்பளி போர்வை நனைக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்து ஒரு நூல், ஒரு முடி பிடுங்கப்படுவதை போன்று இந்த ஆளுடைய உடம்புல இருந்து ரூஹ் பிடுங்கப்படும். மலக்குகள் பிடுங்கி எடுப்பாங்க. வேற ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு முள் செடியில போடப்பட்ட துணி இருக்குதா இல்லையா, அந்த துணியை எடுப்பாங்க. எடுக்கும்போது எப்படி இருக்கும்? எடுப்பாங்க, அது கரெக்டாக எடுக்க முடியாது, பிஞ்சு பிஞ்சு தான் எடுப்பாங்க, சடச்சடான்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி இவனுடைய உடம்புல இருந்து ரூஹு பீத்து எடுக்கப்படும். அவன் கத்துவான், கதறுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சம்மட்டியை வச்சு அடிப்பாங்க. வலவு தரா இது எத்தவப்பல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم ஃபதூகு அதாபல் ஹரீக். மலக்குமார்கள் அந்த காபிருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த நிறைய நபியை நீங்க பார்க்கணுமே, அடிப்பார்கள். மலக்குமார்கள் சம்மட்டியை வச்சு அவருடைய முதுகுகளிலும் பின்னால பிற்புறத்திலையும் அடிப்பார்கள். இந்த வேதனை அனுபவிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய ரூஹு அவருடைய உடம்பிலிருந்து பிடுங்கி எடுக்கப்படும். எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மலக்குல் மௌத்து அந்த ரூஹை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, அந்த ரூஹை எடுத்துக்கிட்டு முதலாவது வானத்துக்கு போவாங்க. அங்கே வானத்தில் வந்து சொல்லப்படும், யார் வந்திருக்கிறான்? மோசமான ஒருத்தன் வந்திருக்கான்பா, அவனுக்கு அனுமதி உண்டுமா? கிடையாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொன்ன ஒரு வசனத்தை படிக்கிறாங்க. லா துஃபத்தஹ் லஹும் அப்வாபுஸ் ஸமா. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. வாசல் திறக்கப்படாது. அப்ப என்ன செய்யப்படும்? அவனுடைய ரூஹு உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படும். உலகத்துல நல்லவர்களுடைய மறு உலகத்துல, அதாவது நல்லவர்களுக்கான பதிவேடு ஒன்று உண்டு, கெட்டவர்களுக்கான பதிவேடு ஒன்று உண்டு. உலகத்துல கெட்டவர்களுக்கான பதிவேடு எது? என்ன பதிவேடு? சிஜ்ஜீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிவேடு உண்டு. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லப்படும், அவங்க போய் எழுதுங்க, உக்துபு, நீங்க போய் என்ன செய்யுங்க, உலகத்துல சிஜ்ஜீன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிவேட்டில் இவனுடைய பெயரை எழுதுங்க. அவனுடைய ரூஹு வீசப்படும். அங்க கொண்டு போய் என்ன செய்வாங்க? இவனுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யப்படும்? அவனுடைய உடம்புல அந்த ரூஹு கொண்டு விடப்படும். அதுக்கப்புறம் அவனை தூக்கி என்ன செய்வாங்க? கபருஸ்தானத்தை கொண்டு போவாங்க. அங்கே கபரில் கொண்டு போய் வச்சாச்சு. வச்ச உடனே இப்போ முன்கர் நக்கீர் வருவாங்க. வந்து அவன்கிட்ட கேட்பாங்க, எழுப்பி உட்கார வச்சுட்டு, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? புலம்புவான். ஐயோ எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? புலம்புவான். கடைசியில் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். வானத்தில் ஒரு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் வருவார். அவர் சொல்லுவார், ஃபஅப்ரிஷூஹு மினன்னார் வஃப்தஹூ லஹு பாபன் இலன்னார். இவனுக்கு நரகத்தில் ஒரு விரிப்பு ஏற்படுத்துங்கள். நரகத்தால் நெருப்பால் ஆன ஒரு விரிப்பு அவனுக்கு கொடுங்க. எங்க? கபர்ல வச்சு நெருப்பால் ஆன விரிப்பு. நினைச்சு பாருங்க, நெருப்பாலான விரிப்பு இவனுக்கு கொடுங்கப்பா. அதே மாதிரி
நரகத்தில் அவனுடைய கபரில் ஒரு சைடில் ஒரு கதவை ஒரு வாசலை ஏற்படுத்துங்க. அந்த வாசல் எங்க பக்கம் இருக்கும்? நரகத்தை நோக்கி இருக்கும். அந்த பகுதியிலிருந்து நரகத்தினுடைய வெப்ப காட்சி என்ன செய்யும்? இவனுக்கு வரும். அதுக்கப்புறம் இவனை கபருனுடைய 2 சுவரும் நெருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் இடம் மாறிக்கணும். மோசமான ஒருத்தர் வருவார் தோற்றத்தில். அப்போ நாத்தம் அடிக்கும். அவர் யார் தெரியுமா? அவர் கேட்பான், நான் யார் தெரியுமா? நான் தான் உன்னுடைய மோசமான அமல்கள், நான் தான் உன் கூட இப்போ இருக்க போறேன். அப்போ அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் ரப்பி லா தக்குமிஸ்ஸா, கியாமத்தினால ஏற்படுத்திடாத யா அல்லாஹ், கியாமத்தினால ஏற்படுத்திடாத அப்படின்னு புலம்புவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இது வந்து பெரிய ஒரு அதிகம் ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு எவன் இணை கற்பிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டான். இறக்கும் தருவாயில் அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே பார்த்தோம். மலக்குமாரில் அவனை அடிப்பாங்க, அவனுடைய ரூஹை வந்து மோசமான முறையில் பிடிங்கி எடுப்பார்கள். அதுக்கப்புறம் கபரில் கொண்டு போய் வச்ச உடனே அவனுக்கு கேள்விக்கு பதில் வராது. ஏன்னா ஈமான்ல எதை கலந்துருக்கிறான்? ஷிர்க கலந்துருக்கிறான். அவன் காஃபியாகவும் இருக்கலாம், முஷ்ரிக்காவும் இருக்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் அவனுக்கு கபரில் கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படும். இது எவ்வளோ பெரிய விபரீதம் பாருங்க. ஷிர்க்குனால ஏற்படுகின்ற விபரீதம். உலகத்திலே அவனுக்கு தண்டனை, கபர்லையும் தண்டனை. சரி, அதுக்கப்புறம் சூரா சுமர் 65வது வசனம், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபலிக்க லைன் அஷரக்த லயஹபத்தன் அமலுக்க வல தக்கூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ் சொல்றான், நபியே உமக்கும் சரி உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் சரி நாம இட்ட கட்டளை என்னன்னு சொன்னா, நாம என்ன வகை அறிவிச்சோன்னு சொன்னா, லைன் அஷரக்த லயஹபத்தன் அமலுக்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உங்களுடைய அமல்களை எல்லாம் அந்த ஷிர்க் என்ன செஞ்சிடும்? அழித்து விடும், உங்களுடைய அமல் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டு விடும். எந்த அமலுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி தர மாட்டான். அது அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், நோம்பாளியாக இருக்கலாம், ஜக்காத்து கொடுத்தவராக இருக்கலாம், ஹஜ் பண்ணவராக இருக்கலாம், இன்ன பிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்னென்னலாம் இருக்குதோ எந்த அமலை அவர் செய்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கூலியை தரமாட்டான். அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ இது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், ஏன்னா நபிமார்களுக்கு இட்ட கட்டளை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை கற்பிப்பாங்களா? நம்ம ஏனைய நபிமார்கள் இணை கற்பிப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்களுக்கு சொல்வது போன்று அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? சமூகத்துக்கு சொல்றான். அல்லாஹ் நீங்க இணை கற்பிச்சா உங்க அமல் அழிஞ்சு போயிடும் சொன்னா அது நபிக்கு சொன்ன மாதிரி அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? உம்மத்துக்கு சொல்றான், சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிமார் ஷிர்க் வைக்கிறவங்கள நபியா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? என்னைக்கும் தேர்ந்தெடுக்க மாட்டான், செலக்ட் பண்ண மாட்டான். அப்போ அதை விளங்கிக்கிறணும். அது ஒன்று. அப்போ நீங்கள் இணை கற்பித்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். ஒன்று. அதிலேயே அல்லாஹ் சொல்லலாம், தக்கூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருத்தர் எப்போ நஷ்டவாளி ஆவான்? திவாலானவனா எப்போ ஆவான்? எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் இருந்து எல்லாம் அழிஞ்சு போகுதே, அதுதான் மிகப்பெரிய இழப்பு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குடிசை வீட்டில் உட்காந்துருக்கிறேன், வீட்டுக்குள்ளே ஒரு சாதனம் கிடையாது, தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் பெரிய பங்களா கட்டியிருக்கிறேன், எல்லா விதமான ஃபர்னிச்சரும் போட்டிருக்கிறேன், லட்சக்கணக்கு கட்டுக்கட்டா பணமும் கோடி கணக்காக வச்சிருக்கிறேன்னா, விதவிதமான ஆடைகளும் இருக்குது, வேட்டில் என்னென்ன அத்தரெல்லாம் இருக்குது அத்தனை நறுமணங்களையும் வாங்கி வச்சிருக்கிறேன், வேட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என் வீட்டில் இருக்குது, தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இந்த 2 பேரில் பெரிய நஷ்டவாளி யாரு? அப்படிதானே? இவர் தான் பெரிய, எல்லாம் இருந்து அழிஞ்சு போச்ச அவர் தான். இவருக்கு ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஒன்றுமே இல்லையே, வீட்டில் இருந்தது குடிசை எரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் அதை செஞ்சுக்கிடுவார், ஏதாவது ஒரு சரி பண்ணிக்கிடுவார். பெரிய இழப்பு அவருக்கு தான். உதாரணத்தை தான் இதை சொன்னேன். இந்த முஷ்ரிக் இருக்கிறானே, அவன் யாருன்னு சொன்னா ஈமான் இருக்கு அவன்கிட்ட, அவர்கள்லாம் செஞ்சிருக்கிறான், ஆனால் என்ன ஆயிருச்சு? பல தக்கூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் பெரிய இழப்புக்குரியவர்கள் ஒருவர்களாக நீங்கள் ஆயிருவீங்க. அது பெரிய இழப்பு. அது நஷ்டம் சொல்றோமா இல்லையா? காசிர் அப்படின்னு சொன்னா நஷ்டம், இழப்பு. இழப்பு எப்போ வரும்? எல்லாம் இருந்ததற்கு பிறகு அதெல்லாம் நம்மளை விட்டு போயிருமே, அப்பதான் இழப்பு, அப்பதான் நஷ்டம். ஒண்ணுமே இல்லைன்னா நஷ்டம் கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னா இழப்பு கிடையாது. எல்லாம் இருந்ததற்கு பிறகு அது இல்லாம போறதுக்கு பேர் தான் இழப்பு. அப்ப அல்லாஹ் அழகா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்க நஷ்டவாளி ஆயிருவீங்க, பாத்துக்கிறங்க. ஷிர்க் பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்க அமல் எல்லாம் அழிஞ்சு போயிரும், நஷ்டவாளி ஆயிருவீங்க. அப்படின்னா என்ன? உங்க அமலுக்கு எந்த அமலுக்கும் பிரதிபலன் கிடையாது. எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் பாருங்க. இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்லலாம், சூரா அன்ஆம்ல 88வது வசனம். இது நபிமார்களுக்கு சொல்ற மாதிரி மக்களுக்கு சொன்னது. இப்ப மக்களை பார்த்தே அல்லாஹ் சொன்னான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் இணை கற்பித்தால்
அவர்கள் செய்த எல்லா அமல்களும் அவர்களை விட்டு அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். பொதுவாக சொல்லலாம் அல்லாஹ் தஆலா அவர்கள் இணை கற்பித்தால் அப்ப இங்க என்ன விளங்குதுன்னு சொன்னா அவர்கள் அமல் செஞ்சிருக்கிறாங்க, நல்ல அமல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த அமல்ல அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் அவர்கள் இணை கற்பித்தால் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் அவர்களை விட்டும் அழிந்து விடும். அமல் அழிஞ்சு போயிடும் அர்த்தம். அமல் அழிஞ்சு போயிடும்னா அமலுக்கான கூலி கிடைக்காது. இப்ப அமல் செய்யறதுக்கான நோக்கம் என்ன, அதே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அமல் செய்யறோம்? நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை வச்சு என்ன பண்ண போறோம்? நன்மைனா என்ன? சொர்க்கம் போறோம், அப்படிதானே? அமல் செஞ்சா இந்த உலகத்துல நன்மை. அந்த நன்மைனா என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு, கருணை, பாசம், பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம், இதுதான் நன்மை, அப்படிதானே? ஆகிரத்துல கபர்ல பிரச்சனை இல்லை, கேள்விக்கு பதிலாக சொல்லிடுவோம். கபர் விசாலப்படுத்தப்படும், சொர்க்கத்திலிருந்து ஒரு காத்தடிக்கும், சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், சொர்க்கத்தோட இன்பம், இதுதான் நன்மை. மறுமை நாளில் எல்லாம் மன்னிச்சிருவான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இலகுவான விசாரணை, சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நன்மை செஞ்சா. இங்கே அல்லாஹ் தஆலா அதான் சொன்னான். அப்படி அந்த நன்மைக்கான இது எதுவுமே கிடைக்காது ஷிர்க் இருந்தா. அப்போ ஷிர்க் வைப்பவர்கள் என்ன செய்வாங்க? அமலும் செய்வார்கள். ஷிர்க்வாதிகள்கிட்ட என்ன இருக்கும்? நல்ல அமல்கள் இருக்கும். ஆனா அந்த நல்ல அமல்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மாட்டான், அதற்கான கூலியே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லலாம். அது ஒண்ணு. கொடுக்க மாட்டான்னு அர்த்தம், கைவிட்டுடுவான்னு அர்த்தம். இது முஸ்லீம்ல 2985வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதுவும் ஹதீஸ் குத்ஸி தான். ஆனா அக்ன ஷுரகாய் அனி ஷிர்க் மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ மய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, அப்படி சொன்னா பாருங்க அல்லாஹ். அதாவது எனக்கு இணை கற்பிப்பதை விட்டும் நான் முற்றிலும் தேவையற்றவன். நீங்க துவா செய்றீங்க, அந்த துவாவில் எனக்கு கூட்டாளி யாரை ஏற்படுத்துறீங்க? நான் என்னால் படைக்கப்பட்ட ஒருத்தனை நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு கூட்டாளி ஆக்குறீங்க. என்கிட்ட துவா கேளுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட கேட்காம நீங்க யார்கிட்ட கேட்குறீங்க? என்னால் படைக்கப்பட்ட ஒருத்தர் போய் கேட்குறீங்க. அப்போ எனக்கு அது தேவை கிடையாதுங்கிறான்ல. நீங்கள் வைக்கக்கூடிய இணை கற்பித்தலை நான் என்ன செய்ய மாட்டேன், பொருட்படுத்த மாட்டேன், அது எனக்கு தேவையும் கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் ஒரு அமலை செஞ்சு உதாரணத்துக்கு துவா செய்கிறார், அந்த துவாவில் என்னோடு வேறு யாரையும் இணை வைத்தால் அவனையும் நிராகரிப்பேன், நீ வைக்கிற அந்த அமலையும் நிராகரிச்சிருவேங்கிறான், கைவிட்டுடுவேன், எனக்கு தேவையில்லைங்கிறான். இப்போ ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொன்னாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது யார் இணை கற்பிக்கிறாரோ அவருடைய அமல் நிராகரிக்கப்படும், அவருடைய அமலுக்கு பதில் கூலி கிடைக்காதுன்னு சொன்னோம். இங்க அல்லாஹ் யாரையும் நிராகரிக்கிறான்? சம்பந்தப்பட்ட நபரையும் நிராகரிச்சிருவேங்கிறான். உன்னையும் நான் கண்டுக்க மாட்டேன், நீ எனக்கு பெரிய தொழுகை நோம்பு வச்சு ஜக்காத்தெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணாலும் சரி, எனக்கு நெருக்கத்திற்கு உண்டான எல்லா அமலும் செஞ்சாலும் சரி, ஆனா சிரிக்கு வச்சேன்னா உன்னையும் கண்டுக்க மாட்டேன், நீ செஞ்ச அமலையும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக முஸ்லிம்ங்கிற ஹதீஸ்ல பார்க்கிறோம் நம்ம. இப்போ இதுவும் மிகப்பெரிய ஒரு விபரீதம் தான். சரி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் சூரத் நிசாவில் 116வது வசனம். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் எதுல இருக்கிறாரு? பாரதூரமான வழிகேட்டில் இருக்கிறார். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் வல்ல ضلاலம் பஈதா, மிகப்பெரிய வழிகேடுங்கிறான் அல்லாஹ். இணை கற்பிப்பவர் நேர் வழியில் இருக்க மாட்டார். இணை கற்பிப்பவர்கள் என்ன நன்மைகள் இருந்தாலும் சரி, ஏப்பா தொழுகிறாங்களே, நோம்பு வைக்கிறாங்களே, ஜக்காத் கொடுக்குறாங்களே, எல்லாம் நல்ல செய்ய தானே செய்கிறாங்க, ஹஜ்ஜி உம்ராக்கெல்லாம் போயிட்டு தான் வர்றாங்க. ஹஜ்ஜி உம்ராவுடைய கான்செப்டே என்ன? ஹஜ்ஜில் அந்த கான்செப்டை புரியாமலே இருக்கிறாங்க, அப்படிதானே? என்ன கான்செப்ட்? தல்பியா சொல்றோம், அப்படிதானே? தல்பியாவுடைய வாசகம் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. லப்பைக், இறைவா நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், உனக்கு நான் பதிலளித்து விட்டேன். லப்பைக் என்ன அர்த்தம்? நீ கூப்பிட்ட, உனக்கு நான் பதிலளிச்சிட்டேன். சொல்லிட்டு என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம லப்பைக லா ஷரீக லக லப்பைக். இறைவா உனக்கு எந்த கூட்டும் கிடையாது, உனக்கு எந்த இணையும் கிடையாது, உனக்கு கூட்டாளி ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க அதை தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேரம் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்த்த உடனே கையேந்துறாங்க, முகமதே அப்படிங்கிறாங்க. போச்சா? அப்புறம் அங்க முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேரம் எங்க போறது? இன்டர்நேஷனல் அவுலியாவத்தில் இருக்கிறார்கள், அவர் யாரு? முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி, பாக்தாதுக்கு போயிடுவாங்க, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். அது இன்டர்நேஷனல்ல. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா எங்க போறது? அஜ்மீர் ஹாஜா வந்தே நவாஸுடைய தர்காவுக்கு போய் அங்க ஒரு ஜியாரத்து. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நாகூர் ஆண்டவருக்கு இந்த கிளைக்கும் அப்படியே எங்க ஹோட்டல் புதர் எடுத்துக்கலாம்,
ஒன்று போறதுக்கு முன்னாடி இந்த ஜியாரத் பண்றது, அங்க சிறுக்கு கிடையாதுன்னு சொல்றதுக்கு வேண்டி தான் போறாங்க. இறைவா உனக்கு எந்த கூட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் அங்க போறோம். போறதுக்கு முன்னாடியே உனக்கு கூட்டு உண்டு அப்படி சொல்லிக்கிட்டு அங்க போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன செய்யறோம், இந்த காரியத்தை செய்யறாங்க. பாருங்க, அப்ப இவங்க வந்து நேர்வழியில் இருக்கிறாங்களா? இதுதான் மிகப்பெரிய வழிகேடு. சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து நிசாவுல 48வது வசனம், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவன் மிகப்பெரிய பொய்யை இட்டு கட்டி விட்டான். இட்டு கட்டுறது ஹராம், கூடாது, அப்படிதானே? ஒரு சாதாரண மனிதனுக்கு மேலேயே இட்டு கட்டக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, அப்படிதானே? அவதூறு சொல்லக்கூடாது, அது பெரும்பாவம். அது அவதூறு சொன்னா அவனுக்கு தண்டனை உலகத்திலேயும் உண்டு ஆகிரத்திலேயும் உண்டு. அல்லாஹ்வுக்கு மேல இட்டு கட்டலாமா? பொய்ய இட்டு கட்டுதல் என்றால் பொய்யினா என்ன? பொய்யினா என்ன? பொய்யின்னு சொன்னாலே இட்டு கட்டுதல் தான். பொய்யினாலே என்னது? இல்லாத ஒண்ண பென்சிலை தூக்கிட்டான்னு சொல்லி ஸ்கூல்ல பசங்க சொல்லுவாங்க, அவன் எடுத்துக்கவே மாட்டான், ஆனா அவன் தான் எடுத்தான்னு சொல்றது. பொய் சொல்றான் மிஸ் அப்படிமா, அப்படிதானே? எடுக்காத செய்யாத ஒரு குற்றத்தை ஒருத்தர் மேல சுமத்துறதுக்கு பேர் தான் பொய். நம்ம சொல்றோம் பொய் சொல்றான் அப்படின்னு. பொய்னா என்ன? இட்டு கட்டுறது, செய்யாத ஒரு காரியத்தை இவன் செஞ்சான்னு சொல்லி சொல்றது. இங்க அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்தை பயன்படுத்துறாமா, ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. அவர் மிகப்பெரிய ஒரு பொய்யை இட்டு கட்டி விட்டார், பாவத்தை இட்டு கட்டி விட்டார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன் என்ன பாவத்தை இட்டு கட்டினா? அல்லாஹ் தான் ஒருத்தன், அவனுக்கு இணை துணை கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்க. இல்ல, அல்லாஹ்வுக்கு ஒருத்தன் கூட்டாளி உண்டு, இவன் தான். அது இவன்கிட்டையும் போய் துவா கேட்கலாம், இவருக்கு அறுத்து பலியிடலாம், இவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, நமக்கு நன்மையை தருவாரு, நமக்கு ஏற்படுகின்ற தீமையை விட்டு அகற்றுவார் என்று நம்பினால் இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டிட்டார். அல்லாஹ் என்ன சொல்லலாம், எப்ப நான் தான் உனக்கு நன்மையை தர்றேன், உனக்கு ஏற்படுகின்ற தீமையும் போக்குறது நான் தான், நீ என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு என்ன பண்றான்னா அப்படியே ஆப்போசிட்டா போய் இதை செஞ்சா அப்ப என் மேல இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு இதை செய்ய முடியாது, நாம இவர்கிட்டையும் போய் என்ன செய்யணும்? கேட்கணும். டைரக்டா அல்லாஹ் கிட்ட போனா தர மாட்டான், கேட்க மாட்டான். அப்ப நன்மையை தர்றது இந்த அவுலியாவும் தருவாரு, தீமையை அகற்றுறது இந்த அவுலியாவும் அகற்றுவாரு. அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுற மாதிரி இவங்களுக்கு நம்ம அறுத்து பலியிடலாம், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்ற மாதிரி இவங்களுக்கு நாம நேர்ச்சை பண்ணலாம். நாங்க என்ன அல்லாஹ் இவங்களை வந்து வணங்கவா செய்யறோம்? இல்லையே, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு தானே. அல்லாஹ் சொல்றான், ரெக்கமெண்டேஷன் நான் தான் உனக்கு தரணும், நான் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லணும் அவன் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான். நீ நினைக்கிற ஆளுக்குலாம் நீ ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு எனக்கு தரக்கூடிய இபாதத்தை அவங்களுக்கு போய் செஞ்சுட்டு அவங்க நாளைக்கு எனக்கு மறுமையில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா இதுதான் பொய், அல்லாஹ் மேல இட்டு கட்டுறது. அல்லாஹ் அழகா என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். சரி, அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், நஜீஸ்ங்கறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சூரா தௌபாவுல 28வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன். முஷ்ரிக்குகள் இறை நம்பிக்கையாளர்களை, இறை நம்பிக்கையாளர் பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், முஷ்ரிக்குகள் எல்லாரும் யாரு? அவர்கள் அசுத்தமானவர்கள், உள்ளத்தால் அசுத்தமானவர்கள். உள்ள சுத்தம் கிடையாது. சுத்தத்துல 2 வகையான சுத்தம் இருக்குது. உள்ள சுத்தம் நம்ம சொல்றோம், மனசை சுத்தமா வச்சுக்கிறது. எதுல இருந்து? ஷிர்க்ல இருந்து. அதுதான் பெரிய சுத்தம். அப்போ அல்லாஹ் இங்க சொல்றான், அந்த வாசகத்தை பயன்படுத்தினா முஷ்ரிக்குகள் நஜீஸ். அவங்கள எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. எப்போ அல்லாஹ் வசனத்தை இறக்குறான்னு சொன்னா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இந்த வசனம் இறக்கப்படுது. ஹிஜ்ரி 9, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது ஆண்டு என்ன செய்றாங்க? ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஷ்ரிக்குகளும் காபத்துல்லாஹ்ல வந்து என்ன பண்ணாங்க? ஹஜ் உம்ரா செய்தார்கள். அவங்களுக்கு ஹஜ் உம்ரா இருந்துச்சு, ஆனா அது என்ன இருந்துச்சு? கலப்படம் இருந்துச்சு. அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க. நல்லா பாருங்க, ஹஜ்ஜும் செஞ்சாங்க, உம்ராவும் செஞ்சாங்க, எல்லா இபாதத்துகளும் செய்தார்கள். அதுவும் காபத்துல்லாஹ்ல வந்து செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்னா அதை அங்கீகரிக்காம, அதை ஏத்துக்காம, அவங்க நல்லவன் சொல்லாம மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அவன் முஷ்ரிக்காக்கும். அவன் இனிமே என்ன செய்யக்கூடாது? இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த வருஷம் என்ன செய்யக்கூடாது? இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தடை பண்ணிட்டான். காபத்துல்லாஹ்ல முஷ்ரிக்குகளுக்கு தடை. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இவங்க முஷ்ரிக்கலாம் என்ன செய்ய முடியாது, நம்ம அது அரசாங்கம் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்க முடியாது, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறியா இல்லையா, அதெல்லாம் தெரியாது நமக்கு. அன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா இந்த மாதிரியான ஷிர்க் வைத்தவர்கள் அது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் யாருங்கிறது அன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான்? சட்டம் போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு அபூபக்கர் அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி, நீ மக்காவுக்கு போய் காபத்துல்லாஹ்ல நிக்கிறவங்களுக்கு என்ன செய்ய இந்த வசனத்தை படிச்சு காமிங்கன்னு சொல்லி அபூபக்கர் அவங்கள்ட்ட இந்த வசனத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்கங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் யாரு? உள்ளத்தால்
அசுத்தமானவர்கள். என்னதான் வெளியில குளிச்சுட்டு அழகான முறையில் ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இந்த பிற இபாதத்துகள் இருந்தாலும் ஷிர்க் வைத்தால் அவர் உள்ளத்தால் அசுத்தமானவர்கள் என்பதை இந்த வசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். சரி, அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் திருமறை குர்ஆன்ல சூரா மாயிதாவுல 72வது வசனம். நிறைய பாயிண்ட்ஸ்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம, அப்படிதானே? எத்தனை பாயிண்ட் என்ன இருக்கீங்களா? எழுதக்கூடிய பசங்க இல்லை, அப்படிதானே? ரெக்கார்ட் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய சான்ஸாக போச்சு. எல்லாம் அவங்க எழுதுவாங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்டு எழுதிக்கலாம், அப்படிதானே? ஸ்கூலில் உள்ள பழக்கம் அப்படியே வருது, அப்படிதானே? நம்ம பக்கத்தில் ஒரு பிள்ளை இருக்கும், அது நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கும், கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அதுதானே? மாஷா அல்லாஹ். எப்படியும் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட பார்த்து எழுதிக்கலாம், அப்படிதானே? சரி, ஓகே, ஹைர். மனசில் ஆக்கினால் போதும். ரெக்கார்ட் வேற இருக்குது உங்களுக்கு. சூரா மாயிதாவில் 72வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ்வுக்கு எவன் இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய தண்டனை என்ன? சொர்க்கம் ஹராம். ஹராம்னு சொன்னா தடை செய்ய, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் எவன் மௌத்தா போறானோ, ஷிர்க் வைத்த நிலையில் மௌத்தா போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை சொர்க்கம் போகணும். நம்முடைய இலக்கே என்னதான்? உலகத்தில் அல்லாஹ் ஒரு அடியானை படைத்ததற்கான மிகப்பெரிய இலக்கு என்ன? மறு உலகத்தில் சொர்க்கத்தை அடைகிறது. அது ஒரு இலக்குக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் அலி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் தந்ததுக்கான காரணம் என்ன? நல்ல மறு செய்யறது. அந்த நல்ல மறுடைய நோக்கம் என்ன? மறுமை நாளில் சொர்க்கம் போகணும். அப்போ மறுமை நாளில் சொர்க்கமே போக முடியாது, தடை பண்ணிட்டான்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய இழப்பு எதுவுமே இருக்க முடியாது. ஒண்ணு. சரி, சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், தடை பண்ணிட்டான் ஷிர்க் வச்சவங்களுக்கு. அப்ப என்ன கொடுப்பான்? ஓ மஅவாஹுன் நார், அவருடைய தங்குமிடம் நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்லலாம். 2வது பாயிண்ட், அவன் சொர்க்கம் போக முடியாது. சரி, நிறைய நல்ல முறைலாம் செஞ்சிருக்கிறானே, கிடையாது, அதெல்லாம் ரிஜெக்ட், நரகம். 3வது வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு உதவியாளரும் கிடையாது. ஐயோ பாவம், உலகத்தில் நம்ம கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி யாராவது போய் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்வதற்கான சான்சஸ் அங்க கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். சரி, புகாரியில 1238வது நபிமொழி அப்துல்லா பின் மஸ்ஊத் அல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. மன் மாத்த யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தகலன் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் மௌத்தாகிறாரோ, இணை கற்பித்த நிலையில எவன் மௌத்தா போறானோ தகலன் நார், அவன் எங்க போவான்? நரகத்துக்கு செல்வான். அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க, அப்படி ஆப்போசிட்டா சொல்றாங்க. வகுல்து அன, நான் சொன்னேன், மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தகலல் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மௌத்தா போறாரோ அவரு சொர்க்கம் போவாருன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்ன செய்தி புகாரில் இருக்கிறது. சரி, இது ஒரு ஹதீஸ் குதுசி தான். புகாரில 6557வது நபிமொழி, புகாரில 6557வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லீம்ல 5403வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே மிக லேசான முறையில் வேதனை கொடுக்கப்படுபவர் அவர். பார்த்துக்கிறேங்க, மறுமை நாளில் ஒருத்தருக்கு அல்லாஹ் சிம்பிளான தண்டனை கொடுப்பான். அவன்கிட்ட போய் அல்லாஹ் தஆலா கேட்பான், தம்பிங்கிற வாசம் கிடையாது, நான் சொல்லிட்டேன், பூமியில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உனக்கு சொந்தம் என்றிருந்தால், பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உனக்கு சொந்தமா இருக்குது, அதையெல்லாம் நீ இந்த நரகத்துக்கு ஈட்டு தொகையா தந்து இந்த வேதனையிலிருந்து நீ விடுதலை அடைவதற்கு நினைக்கிறியா, தப்பிச்சுக்கிறதுக்கு நீ உனக்கு ஆசையான்னு கேட்கறான் அல்லாஹ். அப்ப இவன் சொல்லுவான், அவன் பரவாயில்லையா, மிகப்பெரிய சான்ஸ் இல்லையா, அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், ஓகே அல்லாஹ்மா. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஏண்டா நான் உங்ககிட்ட பூமி நிரம்ப பொருட்கள் எல்லாம் எனக்கு தானா உங்ககிட்ட கேட்டேன் உலகத்துல, நான் உங்ககிட்ட கேட்டது என்ன? அரத்து மின்க அஹ்வனு மின் ஹாதா வ அன்த ஃபீ சுல்பி ஆதம அன் லா துஷ்ரிக பி ஷைஆ ஃபஅபைத இல்லா அன் துஷ்ரிக பி. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உலகத்துல நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பூமி நிரம்ப பொருளை கேட்கல, உன்கிட்ட தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடு, அதை கொடு, இதை கொடு நான் கேட்டேன். உங்ககிட்ட நான் கேட்டது என்னன்னா, உன்னுடைய வாப்பாவுடைய முதுகந்தண்டில் நீ இருக்கும் பொழுது நான் உங்ககிட்ட இதை விட சிம்பிளா தான் கேட்டேன், நான் இலகுவான ஒன்றை தான் கேட்டேன். என்ன கேட்டேன்? அல்லா துஷ்ரிக பி ஷைஆ, எனக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இணை கற்பிக்க கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்.
ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அபைத்த, நீ மறுத்து விட்டாய். அதை மறுத்துட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு இணை கற்பிச்சிட்ட. அதனால நீ என்ன செய், நரகத்துல இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான வேதனை, இழப்பு. சரி, மறுமை நாள் அல்லாஹ்வா போய் என்ன செய்யறான், கேட்கறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ நரகத்தை தப்பிச்சுக்கிறியா, ஓகேம்மா, நீ ஷிர்க் வச்சப்பா, போ நரகத்துல கடை சொல்லி அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட சொல்லிடுவான். அடுத்தது சூரா ஹஜ்ஜில 11, 12, 13 அல்லாஹ் தஆலா சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு உலகத்தில் நஷ்டம், மறுமையில நஷ்டம். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய நஷ்டம். உலகத்திலே நஷ்டம், ஆகிரத்திலே நஷ்டம். அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மக்களில் சிலர் உண்டு ஓரத்தில் நின்று அல்லாஹ் வணங்குறவன் இருக்கிறான். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு கவனிச்சுக்கணும். ஓரத்தில் நின்று அல்லாஹ் வணங்குறவன், அவனுடைய தன்மை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சா சந்தோஷப்படுறான். ஃபைன் அஸாபத்து ஃபித்னா, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா இன்கலபா அலா வஜ்ஹிஹி, அப்படியே புறமுதுகிட்டு ஓடிடுறான், திரும்பிடுறான். சில குர்ஆன்ல சில மனிதர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவன் என்ன பண்றான்னா நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்றான். எப்படி பிரார்த்தனை பண்றான், நின்ற நிலையிலும் உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் நம்ம இடத்தில் துவா கேட்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தை, ஐயோ பாவம் நம்மகிட்ட இவ்வளவு துவா கேட்கறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நம்ம போக்கிட்டோம்னா நம்மளை கண்டுக்காம போயிடறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அப்படி பண்றான் இவன். ஒருத்தனுக்கு ஃபம்மாமன் ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி வம்மா ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு, என்ன வரும், தப்பா வச்சுட்டேனா வசனத்தை, ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் இன்பங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி வச்சா அவன் என்ன சொல்றான், பரவாயில்ல அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைச்சிட்டான்னா அவன் என்ன சொல்றான், என்ன ரப்பு இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கலாமா நம்ம? ஒரு அடியானுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம உண்டாக்கிட்டோம்னா பது துஆயின் அறியில் பெரிய பிரார்த்தனையை போடுறாங்கிறான், மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை பண்றான் நம்ம கிட்ட. அந்த துவாவை கேட்டு முடிச்சுட்டு அவனுக்கு சரி பாவம் சொல்லிட்டு அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கிட்டான்னா அவன் என்ன பண்றான், புறக்கணிச்சிட்டு போறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி நாம இருக்கக்கூடாது. தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய, ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடியவங்க நாம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த மாதிரியான பண்புகளுக்கு குறித்தானலாம் இருக்கக்கூடாது. இங்க அல்லாஹ் சொன்னான், அப்படிதான் சொன்னான், ஓரத்தில் நின்று அல்லாஹ் வணங்குறவன் தான் இவன். இவன் யாரை சொன்னான், அல்லாஹ் ஓரத்தில் இருந்து அல்லாஹ் வணங்குறான்னா அவனுடைய தன்மை என்ன, அவனுக்கு ஏதாவது நன்மைன்னா ஓகே சந்தோஷப்படுவான். கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா என்னப்பா இது, எனக்கு மட்டுமே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, என்ன ஏற எடுத்து பார்க்க மாட்டானா, திறந்து பார்க்க மாட்டானா, பட்ட காலிலே படும் நம்ம சொல்லுமா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பார்த்து வந்துகிட்டே இருக்குப்பா கஷ்டம். எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. ஆனால் வெளியில பார்க்கும் பொழுது நம்ம அடுத்தவங்களை பார்த்தோம் என்ன நினைப்போம், சே அவருக்கு என்ன, அவர் ஜாலியா இருக்கிறார் அப்படி நினைப்போம். ஆனா அங்க போய் பார்த்தா என்னது, அவருக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியும். நம்மளை பார்க்கும்போது அவருக்கு என்னப்பா அப்படி சொல்லி மற்றவங்க நினைப்பாங்க. நமக்கு வந்து இங்க பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்குமே சோதனைகள் கஷ்டங்கள் உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இந்த மாதிரி எவன் இருக்கிறானோ அவனுடைய உலகமும் நஷ்டமாயிருச்சு, ஆகிரத்தும் நஷ்டமாயிருச்சு. தாலிக்க ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இதுதான் பகிரங்கமான நஷ்டங்கிறான். இதுதான் பகிரங்கமான நஷ்டம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவன் யாரு தெரியுமா, ஓரத்தில் அல்லாஹ் வணங்குறவன் யாரு அப்படி சொல்லும் பொழுது அவனுடைய ஒரு பண்பை சொல்றான். அவனுக்கு நன்மை கிடைச்சா சந்தோஷப்படுறான், தீமை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யறான், தீமைனா சோதனை வந்துச்சுன்னு சொன்னா என்ன இது அப்படி சொல்லி என்ன செய்யறான், புலம்ப ஆரம்பிச்சிடறான். இவனுடைய உலக வாழ்க்கையும் நஷ்டம், மறு உலக வாழ்க்கையும் நஷ்டமா போச்சு. இதுதான் மிகப்பெரிய நஷ்டம், பகிரங்கமான நஷ்டம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவன் யார் தெரியுமா, யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறவன், ஷிர்க் வைக்கிறவன்கிறான் அல்லாஹ். மாலா யலுருஹு வலா யன்ஃபஉஹு, தனக்கு தீங்கு தராததையும் தனக்கு நன்மை தராததையும் என்ன செய்றான், இவன் அழைக்கிறான். ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, இதுதான் பகிரங்கமான வழிகேடு. யதுஉ லிமன் தர்ரஹு, அதாவது அல்லாஹ் தஆலா அழகா சொல்லலாம் பாருங்க, தனக்கு எவன் பிரயோஜனம் தர்றானோ அவனை அழைக்கிறத விட்டுட்டு தனக்கு எவன் தீங்கு தர்றானோ அவனை அழைக்கிறான். இவன் தனக்கு நன்மை தர்றவன் யாரு, அல்லாஹ் தஆலா. அவனை அழைக்கிறத விட்டுட்டு இவன் என்ன செய்யறான், தனக்கு தீங்கு தருகின்றவற்றை அழைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அப்ப நல்ல விளங்கிக்கிறணும். இதுல
யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவனுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு உலகத்திலே உண்டு, ஆகிரத்திலே உண்டு. இதுதான் மிகப்பெரிய இழப்பு, பகிரங்கமான இழப்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷிர்க் வைக்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னான். அவனுக்கு இழிவு உண்டு, கேவலம் உண்டு. அவன் எப்படிப்பட்ட நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் என்பதை சொல்லும் பொழுது, பொதுவாக ஈமான் சொன்னா உயர்வு தான். ஈமான்ல ஷிர்க் கலக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், பாதுகாப்பு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஈமான் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி இவருக்கு உயர்வு உண்டு. எல்லாமே உலகத்திலையும் உண்டு, கபர்லையும் உண்டு, ஆகிரத்திலையும் உண்டு. ஈமானுக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது, முக்கியமான சிறப்பிற்குரிய தன்மைகள் உண்டு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா வாங்க, ஷிர்க்குக்கு இழிவு இருக்குது, அவமானம் இருக்குது, கேவலம் இருக்குது. எதை அல்லாஹ் தஆலா சொல்லலாம் பாருங்க, எப்படிப்பட்ட கேவலங்கிறது. சூரா ஹஜ்ஜில் 31வது வசனம், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَكَأَنَّمَا خَرَّ مِنَ السَّمَاءِ فَتَخْطَفُهُ الطَّيْرُ أَوْ تَهْوِي بِهِ الرِّيحُ فِي مَكَانٍ سَحِيقٍ. 3 விஷயத்தை அல்லாஹ் சொன்னான். அதாவது யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவன் வானத்திலிருந்து தலைகீழாக விழுகின்றவனை போலங்கிறான் அல்லாஹ். வானத்தின் தலைகீழ விழுறான். அவன் மொட்டை மாடியிலும் தலைகீழ விழுந்தா அவன் எப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு அவர் நினைச்சு பாருங்க. தலைகீழ விழுறான். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 2 மாடியிலிருந்து 2வது மாடியிலிருந்து 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். தலைகீழ கீழே காங்கிரீட் தரையா இருக்குது. என்ன ஆகும்? மண்டை வெடிச்சு செதறி கை காலெல்லாம் உடஞ்சி, அப்படிதானே? அது ஒரு பாரதூரமான ஒரு இழப்பு. அது இங்கே அல்லாஹ் கம்பேர் பண்றான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன் எப்படிப்பட்டவங்கிறத அல்லாஹ் உதாரணத்தோடு சொல்றான். வானத்திலிருந்து தலைகீழ விழுகின்றவனை போல. அப்படின்னா என்ன? அது கேவலம் சொல்ல வர்றான் அல்லாஹ். அது இழிவு. சரியா? ஈமான் கொண்டா அவனுடைய அமலும் உயர்த்தப்படும், அவனும் மேன்மைக்குரியவன் தான், அவனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அந்தஸ்து கிரேடெல்லாம் உண்டு. வானத்தில் தலைகீழ உளுரான அவன் எப்படிப்பட்டவனா இழிவை சந்தித்தவனை போல. அப்படி உளுறான். உளும் பொழுது தயிர், ஒரு பறவை வந்து என்ன செஞ்சிருது, அவனை அப்படியே விஜிட்டு தூக்கிட்டு போயிருது, இராஞ்சி கொண்டு செல்கிறது. தலைகீழ உள்றான். உளும் பொழுது அப்படி வானத்திலிருந்து விழும் பொழுது வானத்தில் பறக்கிற பறவை என்னது? மேல பருந்து, கழுகு. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இவனை அப்படியே கொத்திட்டு இவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிருது. அது தூக்கிட்டு போகும்போது எப்படி தூக்கிட்டு போகும்? சும்மா தூக்கிட்டு போமா? அதனுடைய கால்கள்லாம் எப்படி இருக்கும்? கால் நகங்கள் பயங்கர கூர்மையா இருக்கும், அது தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அதனுடைய வாயும் கூர்மையா தான் இருக்கும். இப்ப தக்தஃபுகு தயிர், தூக்கிட்டு போயிருது அவனை. 2வது அல்லது அல்லாஹ் தஆலா சொன்னா தஹ்வி பிஹி ரீஹ், ஒரு காத்து ஒன்று அடிக்குது, பறவை இல்லை, ஒன்று பறவை தூக்கிட்டு போகுது, அல்லது ஒரு பெரிய காத்து அவனை என்ன செய்யுது, அவன் மேல அடிக்குது. அடிச்சு அவனை என்ன பண்ணுதுன்னா ஃபீ மக்கானின் சஹீக், தூரமான ஒரு இடத்துல கொண்டு போட்டுருது. இப்படிப்பட்டவன மாதிரிங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா அங்க என்ன சொல்ல வர்றான்னா, வானத்திலிருந்து கீழே விழுறவன மாதிரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இழிவானவன், கேவலமானவன், அவனுக்கு பல ஆபத்துகள் உண்டு. எப்படி அந்த பறவை அவனை தூக்கிட்டு போகுதோ அல்லது காத்து அடிச்சுட்டு அவனை தூரமான இடத்துல கொண்டு போடுதோ, அதே மாதிரி ஷிர்க் இவன் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரப்படுத்துகிறது. இந்த ஷிர்க் அவனுக்கு பல ஆபத்துகளை உண்டு பண்ணுது. அந்த ஆபத்துகளை ஒன்று தான் நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ் பயத்தை போட்டுறான், நன்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு மறு உலகத்தில் நரகம், சொர்க்கம் போக முடியாது, உலகத்தில் மிகப்பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய அமல் இருந்தாலும் அந்த அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதான் இதனுடைய பொருள். எவ்வளோ அழகா அல்லாஹ் கம்பேர் பண்றான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உதாரணம் அதை விளைக்கிறது. சரி, இன்ஷா அல்லாஹ் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷிர்க்கினால் இவ்வளோ பெரிய விபரீதம் இருக்குது. ஷிர்க்குனா என்னன்னு பார்த்துருக்கிறோம், ஷிர்க் எவ்வளோ பெரிய பாவங்கிறத பார்த்துருக்கிறோம். ஷிர்க் செய்தால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் எப்படிப்பட்ட பாரதூரமான விளைவுகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படும், கபரில் ஏற்படும், மறுமையில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதில் வேற எக்ஸ்ட்ரா தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.